சற்று முன் அண்ணாமலை அதிரடி கைது. தட்டி தூக்கிய போலீசார். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாஜகவினர். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மீது தருமபுரி போலீசார் மதப்பகையை ஊக்குவித்தல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், வழிபாட்டுத் தலங்களில் பொதுமக்களிடையே தகராறு செய்தல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பள்ளிப்பட்டியில் உள்ள ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் லூர்து மாதா ஆலயத்திற்குள் நுழைந்து சிலைக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாலை அணிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இந்த வீடியோ காட்சிகள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மேலாக சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகியும் வந்தது. அதாவது, பாத யாத்திரையின் போது அண்ணாமலை தேவாலயத்திற்குள் நுழைந்து மாதாவின் சிலைக்கு மாலை அணிவிக்க முயற்சித்தர். ஆனால் அங்கு கூடியிருந்த கிறிஸ்தவ இளைஞர்கள் அவர் தேவாலயத்திற்குள் நுழைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து இளைஞர்கள் கூட்டம் மணிப்பூர் கலவரம் குறித்து அவரிடம் ஏன் கிறிஸ்தவர்களை கொன்றீர்கள் போன்ற கூர்மையான கேள்விகளுடன் கேட்டனர். இது இரு பழங்குடியினருக்கு இடையிலான சண்டை என்றும் அந்த மோதலில் மதத்தின் பங்கு இல்லை என்றும் அண்ணாமலை அவர்களுக்கு விளக்க முயன்றார். ஆனாலோ அந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருப்பது பாஜக தான் என்றும் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவதை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அந்த இளைஞர்கள் கூறி எதிர்ப்பை காட்டினர். திமுகவை போல பேச வேண்டாம் என்று அண்ணாமலை கூறியதுடன் தேவாலயத்திற்குள் நுழைய உரிமை உண்டு என்று மாலை அணிவிக்க முயற்சித்தார். மீண்டும் இளைஞர்கள் அண்ணாமலை நுழைய அனுமதிக்க மறுத்ததால் அங்கு வாக்குவாதமாக முற்றத் தொடங்கியது. தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை தங்கள் பெயரில் தேவாலயம் உள்ளதா என்றும் 10,000 பேரை திரட்டி தர்ணா செய்தால் என்ன செய்வீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து தகவலிருந்து வந்த காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றினர். அதன் பின்னரோ தேவாலயத்திற்குள் நுழைந்து அண்ணாமலை மாதா சிலைக்கு மாலை அணிவித்து வணங்கினார். இந்த நிலையில் பொம்முடி காவல் நிலையத்தில் கார்த்தில் என்பவர் புகாரின் அடிப்படையில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தது உட்பட 3 பிரிவின் கீழ் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாம். மேலும் பாத யாத்திரை நடத்தி கொண்டிருக்கும் போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை போலீசார் கைது செய்ய முற்படும் போது பாஜகவினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இதன் அடிப்படையிலேயே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.